ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளுக்குரிய செய்தியை நம்ம கேட்க போகிறோம். இந்த நாளுக்குரிய செய்தியின் தலைப்பு, ஜபிக்கிறவர்கள் ஜெயம் பெறுவார்கள். ஜபிக்கிறவர்கள் ஜெயம் பெறுவார்கள். கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். நான் வைத்த தலைப்பு, ஜபிக்கிறவன் ஜெயம் பெறுவான் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இது ஆண்களை மாத்திரம் சொல்ற மாதிரி இருக்குதுன்னு சொல்லி அந்த தலைப்பை மாற்றி வைத்திருக்கிறேன். ஜபிக்கிறவர்கள் ஜெயம் பெறுவார்கள். அல்லேலூயா. ஜபிக்கிறவங்க ஜெயம் பெறுவாங்க. அம்மா நல்லா கவனிங்க. நம்ம ஜபித்தா தான் ஒவ்வொரு காரியத்திலும் ஜெயம் பெற முடியும். நம்ம ஜபிக்காம எதிலுமே ஜெயம் பெற முடியாது. கிறிஸ்துவ வாழ்க்கையை எப்போது கவிழ்த்து போடலாம் சொல்லி சத்துரு எந்நேரமும் நம்ம நோக்கமா இருக்கிறான். எப்போ இவங்க வாழ்க்கையை நம்ம மிகவும் மோசமாக்கலாம் சொல்லி பிசாசு என்ன பண்றான், உங்களை கவனித்து கொண்டே இருக்கிறான். அதுதான் அப்போஸ்தலன் பேதுரு சொன்னாரு, பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று கெர்ச்சிக்கிற சிங்கம் போல அவன் என்ன பண்ண வகை தேடுகிறானா. அவன் வகை தேடி சுற்றி திரிகிறானா. கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. உங்களை பிசாசு பார்க்கலன்னு மாதிரி நினைக்காதீங்க. நான் இது பயமுறுத்த சொல்லவில்லை, உங்களுக்கு ஒரு நினைப்பூட்டத்திலாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பிசாசன் எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி உங்க வாழ்க்கை எப்போது கவிழ்த்து போடலாம், நீங்க எங்க தவறுவீங்க, அப்படி உள்ள வந்து உங்களை கவிழ்த்தெல்லாம் சொல்லி அவன் பார்த்து கொண்டு இருக்கிறான். அதனால் நம்முடைய வாழ்க்கையோட சோதனைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், இவைகளிலே நாம ஜெயம் பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் எல்லாம் ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். ஜெபம் என்றால் என்ன? 100 மைல் தூரம் நடந்து போய் அங்க ஒரு பெரிய மலை இருக்கு, அது மேல ஏறி அந்த மலையில பெரிய கொம்பு இருக்கு, அது மேல நின்று அங்கிருந்து நீங்க குதிச்சு அங்கிருந்து இறங்கி வந்து அதுக்கப்புறம் ஏறி 7 முறை ஏறி இறங்கினா தான் ஜபம். அது அப்படி அல்ல. ஜபனுக்கு அப்படிதான் நீங்க நினைக்கிறீங்க. ரொம்ப தூரம் போய் ஒரு பெரிய மலை மேல ஏறி ஒரு பெரிய கொம்பு மேல நின்று அங்கிருந்து இறங்கி வந்து, ஒருவேளை ஆண்டு இது போல ஒரு பரிகாரம் சொல்லி தான் செய்திருப்பீங்களே நீங்க. கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். ஆனா ஆண்டு அப்படியெல்லாம் சொல்லலைங்க. என் நாமத்தை பிரஸ்தாப பண்ணும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. நீங்க இருக்கிற இடத்துல இருந்தே நீங்க ஆண்டவர் நோக்கி ஜெபித்தா போதும். ஒன்னு தெரிந்து கொள்ளுங்க, சில வேளை மருந்து மாத்திரை கூட நம்ம கைவிட்டுறோம். சில வேளை சட்ட திட்டங்கள் கூட நம்மளை கைவிட்டுறோம். அல்லேலூயா. நம்மளை காப்பாற்றக்கூடிய சட்டம் கூட சில நமக்கு சாதகமா இருக்காது. நம்மை காப்பாற்ற சில மருந்து மாதிரி நமக்கு சாதகமா இருக்காது. சில வேளை பணம் இருக்கு, அந்த பணம் கூட நம்மளை காப்பாற்ற முடியாது. அல்லேலூயா. சில வேளை மனிதர்கள் அதிகாரம் நமக்கு இருக்கும், அது கூட சில நம்மளை காப்பாற்ற முடியாது. அல்லேலூயா. நம்மளை காப்பாற்றக்கூடிய ஒரே ஒன்று ஜெபம் தான். அல்லேலூயா. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், ஒரு மனிதன் தண்ணி குடிக்காம வாழ முடியுமா? சாப்பாடு இல்லாம கூட வாழ்ந்துடலாம், மற்ற எதுலாம் வாழ்ந்துடலாம். தண்ணி குடிக்காம, தண்ணி இல்லாம வாழ முடியாது. தண்ணி குடிச்சு கொண்டுதான் இருக்கணும். அதே போல ஜெபம் நம்ம ஒவ்வொரு கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு மிக மிக அவசியமா இருக்குது. தினந்தோறும் நீங்க ஜெபிங்க, தினந்தோறும் ஜெபிங்க. ஜெபித்தா தான் அவங்க ஒவ்வொரு காரியத்திலும் நீங்க ஜெயம் பெற முடியும். உலகத்தார் இன்னைக்கு ஜெயத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறாங்க, ஆனா ஜெயம் கிடைக்கவில்லை. ஆனா உங்களுக்கு ஆண்டவர் ஜெயம் கொடுக்க ஆண்டவர் சித்தமா இருக்கிறார், பிரியமா இருக்கிறார். அந்த ஜெயத்தை நான் ஜெபத்து மூலமாக தான் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சில வேளையில நம்ம படித்த படிப்பு கூட நமக்கு சில நம்மளை காப்பாற்றாது. தெரியுங்களா உங்களுக்கு? கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆபத்துகளும் பிரச்சனைகளும் பல விதத்துல இருக்குது. சாப்பிட்ற சாப்பாட்டோட பிரச்சனை, ஆபத்துகள் இருக்குது. நடந்து போகும்போது சின்ன கல்லினால கூட ஆபத்துகள் இருக்குது. இப்படி பல சூழ்நிலை, பல விதத்துல எல்லா இடத்துல நமக்கு ஆபத்துகள், விபத்துகள் இருக்கிறது. இவையிலிருந்து நம்ம பாதுகாக்கக்கூடிய ஒன்னே ஒன்று ஜெபம் தாங்க. அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, அதனால இந்த செய்தியின் தலைப்பை கவனிங்க. ஜெபிக்கிறவர்கள் ஜெயம் பெறுவார்கள். அதனால யாரு ஜெபிப்பாங்க? கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்லுகிற ஒவ்வொரு கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க? ஜெபம் பண்ணுவாங்க. கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். அதான் வேதம் சொல்லப்பட்டிருக்குது, குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தப்படுத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த கிரிக்கெட் வீரர், ஃபுட்பால் பிளேயர், சில கிறிஸ்தவர்களா இருப்பாங்க. அவங்க எவ்வளவுதான் பயிற்சி எடுத்தாலும், எவ்வளவுதான் அவங்க பயிற்சி எடுத்து காரியங்கள் செய்தாலும் கடைசியில் ஜெபம் பண்றாங்க. அல்லேலூயா. ஆண்டவரே ஜெயிக்க உதவி செய்யுங்கன்னு சொல்லி. கிறிஸ்துவ டாக்டர்கள் இருக்காங்க. அவங்க என்னதான் படித்து தேறி மருத்துவ இருந்தாலும் அவங்க அந்த ஆபரேஷன் பண்றதுக்கு முன்னாடி, ஆபரேஷன் போறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவரே ஆபரேஷன் பண்ண போறேன், அந்த உயிரை காப்பாற்றணும், அந்த ஆபரேஷன் நல்ல முறையில் நடக்கணும்னு சொல்லி. அல்லேலூயா. காரணம் படிப்புக்கு மேல, பணத்துக்கு மேல, அதிகாரத்துக்கு மேல
தேவ சக்தின்னு ஒண்ணு இருக்குதுங்க. அல்லேலூயா. தெய்வத்தின் சக்தின்னு ஒண்ணு உண்டு. அதான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அது அவர் மூலமா எப்படி பெறணும்னா அது ஜெபத்தின் மூலமாக தான் நாம் பெற முடியும். அல்லேலூயா. எனக்கு அடி நிறைய போன் கால் வரும். போன் கால் இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்றவங்களுக்கெல்லாம் நான் சொல்லுவேன், அம்மா ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. நான் ஜெபம் பண்றேன் உனக்கு, ஆனா நீயும் ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. முடிஞ்சா வேத புத்தகத்தை வாசி, கண்டிப்பா வாசிக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த ஜபமும் வேத வாசிப்பு தான் அவங்களை விடுவிக்கும், அவங்களை காப்பாற்றும், அவங்களை உயர்த்தும், அவங்களை நிலையா நிற்க வைக்கும். ஆமென் சொல்லுமா. அல்லேலூயா. பாருங்க, பரிசுத்த வேதாகமத்துல ஒரு மனிதனை குறித்து நம்ம பார்க்க போறோம். ஒரே ஒரு மனிதனை. இந்த செய்தி ஏற்கனவே நான் வெள்ளிக்கிழமை காலை நடந்த கான்ஃபரன்ஸ் கால் உபவாச ஜபத்துல இந்த செய்தியை நான் சொல்லிவிட்டேன். ஆனாலும் இன்னும் கொஞ்சம் விளக்கமா கூடுதல் தகவலோடு இன்றைக்கு இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். எடுத்துக்கொள்வோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். மார்க் 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். எடுத்தவங்க யாராவது ஒரு சத்தமா வாசித்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஜெபாலய தலைவனில் ஒருவனாகிய யவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அவர் அவனோட கூட போனார். போதும். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை பாருங்க. மார்க்கு 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல ஜெபாலய தலைவரில் ஒருவனாகிய யவீர் என்பவன் என்று சொல்லப்பட்டது. அவன் அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்போது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அவர் அவனோடு கூட போனார். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இங்க யவீர் என்கிற ஒரு மனுஷனை குறித்து நம்ம பார்க்கிறோம். இந்த யவீர் என்கிற மனுஷனுடைய இந்த பெயர் அர்த்தம் என்ன தெரியுங்களா? நல்ல கவனிங்க. யவீர் என்பது எபிரேய மொழியினுடைய பெயர். எபிரேய மொழியினுடைய பெயர். அது மாத்திரம் யாவே, யாவே சொன்னா அது கடவுளுடைய பெயர், ஆண்டவருடைய யெகோவாவுடைய பெயர். யாவே என்பது யெகோவாவுடைய, தேவனுடைய, நம்ம ஆண்டவருடைய பெயர் எபிரேய மொழியில. அதுல நிறைய பேர் என்ன பண்ணனா இந்த யாவே என்ற பேர்லாம் அவங்க கூட சேர்த்து கூட கொஞ்சம் வச்சுப்பாங்க. யோவான், யாவே, யோ, யா என்ற வார்த்தைலாம் அவங்க கடலோட பேரை கொஞ்சம் ஆட் பண்ணி வச்சுப்பாங்க. நம்ம ஊர்ல சில பேர் கடவுள் பேரும் சேர்த்து கூட நிறைய பேர் வச்சுக்கிறாங்க. இல்ல பேர் வச்சுக்கிறாங்களா? கேட்குறோமா? ஆமா, கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். இப்ப அந்த பேர்லாம் சொல்ல முடியாது, ரெக்கார்டு போயிட்டு இருக்குது. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்ப நம்ம தமிழ்நாட்டில் சில பேர் என்ன பண்ணாங்க, கடவுள் பேரை சேர்த்து சில பேர் கடவுள் பேரை அவங்க பேரை வச்சுப்பாங்க. காரணம் கடவுள் என்னோட கூட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி. அங்க எபிரேய இருந்த அந்த யூதர்கள் என்ன பண்ணனா, யாவே என்கிற யெகோவா தேவனுடைய அந்த எபிரேய மொழி, யெகோவான்ற பெயருக்கு யாவே எபிரேய மொழியில அந்த பெயரை சில பேர் என்ன பண்ணாங்க, யான்ற வார்த்தையும் யோன்ற வார்த்தையும் ஒய்ன்ற வார்த்தையும் யூஸ் பண்ணி கொள்வாங்க. கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். இந்த யவீர் என்பதற்கு என்ன அர்த்தம்னா, எவீர் என்றதுக்கு எபிரேய லத்தீன் மொழியில அது மொழிபெயர்க்கப்பட்டு லத்தீன் மொழியிலிருந்து ஆங்கிலத்திற்கு வந்து ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்க்கப்பட்ட அந்த பெயரிட பொருள், அதாவது எவீர் என்ற அந்த பெயருக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லி அது லத்தீன் மொழியில மொழிபெயர்க்கப்பட்டு லத்தீன் மொழியிலிருந்து ஆங்கில மொழிக்கு மொழிபெயர்க்கப்பட்டு ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்க்கப்பட்டு வந்த அர்த்தம் என்ன தெரியுங்களா? எவீர் என்பதற்கு இருப்பவர் அல்லது வாழ்பவர். அல்லேலூயா. எவீர் என்பதற்கு இருப்பவர் அல்லது வாழ்பவர். தெரிந்து கொள்ளுங்க, எவீர் என்ற பெயருக்கு அர்த்தம் இருப்பவர் அல்லது வாழ்பவர். அல்லேலூயா. இந்த எவீர் என்கிற மனுஷன் இயேசு இருந்த நாட்கள்ல அவன் நல்ல செல்வாக்கு மிக்க ஒரு மனிதன். செல்வாக்கு மிக்க ஒரு மனிதனுங்க எவீர் என்ற மனுஷன். ஏசாமி வாழ்ந்த நாட்கள்ல இயேசு சந்திக்க வரும்போது அவன் நல்ல செல்வாக்கு மிக்க மனிதன். அது மாத்திரமல்ல, அநேகரால் மதிக்கக்கூடிய மனிதன். அநேகர் அவனை மதிப்பாங்களாம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மனிதனாக அவன் இருந்தான். ஆனால் நல்ல கவனிங்க, அவன் என்ன செய்து கொண்டிருந்தான் சொல்லப்பட்டிருக்குது 22 வசனத்துல. அவன் ஜெபாலய தலைவன் என்று சொல்லப்பட்டிருக்குது. என்னங்க? ஜெபாலய தலைவன். நல்ல ஜெபாலய தலைவரில் ஒருவன். அப்பனா ஜெபாலயத்துக்கு நிறைய தலைவர்கள் இருந்திருக்காங்க, அதுல ஒரு தலைவன் இவன். இந்த ஜெபாலய தலைவனாக இவன் இருந்தான். அம்மா நல்ல கவனிங்க,
ஜபாலய தலைவன் சொன்னா ஜபிக்காத ஒருவனை ஜபாலயத்துக்கு தலைவனா போட மாட்டாங்க. யாரு? எபிரேயருங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஏன்னா கடல் பக்தி உள்ளவங்க. நல்லா பாருங்க, இப்ப இந்த எபிர் என்பவன் நல்ல ஒரு ஜபிக்கிறவனாக இருந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. நல்லா பாருங்க, போலீஸ் ட்ரைனிங் எடுத்து அதெல்லாம் பெற்றதான் போலீஸ் வேலை இல்லையா? அவங்க தான் போலீஸாக அங்கீகரிக்கப்படும். அது எந்த துறை எந்த இதுக்குனாலும் அதுல தேர்ந்தவங்களுக்கு தான் அந்த துறை கொடுக்கப்படும். ஒன்றுமே தெரியாது இதோ துறையே இதோ வேலை கொடுத்து விட முடியாது. அதே போல இந்த ஜபாலய தலைவன் சொல்லப்படும் எவ்வீர் கண்டிப்பாக ஜபிக்கிறவனாக இருந்திருக்கணும். ஜபத்தை பத்தி எல்லா நுணுக்கங்கள் விஷயங்கள் தெரிந்திருக்கணும். அது மாத்திரமல்ல, எவ்வீர் என்றிருக்கு என்ன சொல்லிட்டேன்? இருப்பவர் அல்லது வாழ்பவர் என்று நான் சொல்லிவிட்டேன். அப்படின்னா இந்த எவ்வீர் என்கிற இந்த மனுஷன் தேவன் மீது நம்பிக்கை உள்ள மனிதனாக இருந்திருக்க வேண்டும். தேவ நம்பிக்கை உள்ளவன் நிச்சயமாக ஜபிக்கிறவனாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நல்ல பாருங்க, நல்ல ஒரு ஜபிக்க ஒரு மனுஷன். ஆனால் இவன் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய சோதனை அவன் வந்து விட்டதுங்க. அந்த சோதனை அவனுக்கு அது ஒரு மிகப்பெரிய வேதனையாக வந்து விட்டது. எவ்வீர் வாழ்க்கையில ஒரு ஜபாலய தலைவன், ஒரு ஜபிக்கிறவன், தேவ பக்தி உள்ளவன், தேவன் மீது நம்பிக்கை உள்ளவன், செல்வாக்கு மிக்கவன், அந்த ஊரிலே அநேகரால மதிக்கக்கூடிய ஒரு மனிதன். ஆனால் இவனுக்கு ஒரு சோதனை வந்து விட்டது. அந்த சோதனை அவனுக்கு மிகப்பெரிய அவனுக்கு வேதனை கொடுத்து விட்டது. அல்லேலூயா. என்ன அப்படி என்று சொல்லி நாம் பார்ப்போமானால், அங்கே ஆண்டவர் பார்த்து சொல்றான், அப்போது ஜபாலயத்தில் ஒருவனாகிய எவ்வீர் என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படி நீர் வந்து அவள் மேல் கைகளை வெய்யும், அப்போது பிழைப்பாள் என்று அவர் என்ன பண்ணா மிகவும் வேண்டிக் கொண்டான். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நல்ல ஒரு ஜபிக்கிற ஒரு மனுஷன், ஜபாலயத்தால மனுஷன், அவனுக்கு இருந்த ஒரே ஒரு மகள் இப்போ மரண அவஸ்தைப்படுறான். என்னங்க பண்றா? மரண அவஸ்தை. கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். ஊர என்ன சொல்லிருப்பாங்க? ஒருவேளை நம்ம ஆளுங்க தெரியுமே இல்ல, நம்ம வாழ்க்கை என்ன நடக்கூடாது, அதுக்கு ஒரு கதை கட்டி அதுக்கு ஒரு பாடம் வச்சு அதுக்கு ஒரு பாட்டு பாடி அதுக்கு ஒரு டைலாக் எல்லாம் சொல்லிடுவாங்க. நல்லா கவனிங்க. இப்போ ஒரு வேளை அந்த அக்கம் பக்கம் என்ன சொல்லிருப்பாங்க, அவன் கஷ்டப்படும் போது, ஏப்பா நீ ஒரு ஜபாலய தலைவன், நீ நல்ல ஒரு பக்தி உள்ளவன், நம்பிக்கை உள்ளவன், உனக்கு போய் இது எப்படிப்பா வந்தது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கேட்கும் போது எவ்வீர் சந்தோஷப்பட்டிருப்பாரா வேதனைப்பட்டிருப்பாரா? கண்டிப்பா அவர் வேதனைப்பட்டிருப்பார். அல்லேலூயா. நல்லா ஜபிக்கிறாச்சு, எப்படி வந்திருக்கோம்? உடனே அவருக்கு ஆகாசில பேர் இருப்பாங்க, இவன் ஏதோ தப்பு பண்ணிட்டுக்கிறான், இவன் ஜபம் சரியில்லை, ஆண்டு கூட இவன் இல்லை, நம்ம ஆண்டு என்ன நடக்கூடாது. டக்குன்னு ஒன்று என்ன சொல்றாங்க, ஆண்டவே இல்லைன்றுவாங்க, ஆண்டு கூட இருந்தா கூட இல்லைன்றுவாங்க. அல்லேலூயா. கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். ஒன்று நடக்கூடாது, என்ன நடக்கூடாது. வாழ்க்கைன்னு இருந்தா துன்பம் கஷ்டம் நஷ்டம் தொல்லைகள் போற வரதான் செய்யும். ஒன்று வந்து கூட நம்மளுக்கு டக்குன்னு உடனே பித்தியா ஆண்டு இல்லை பித்தியா அப்படி இல்லைன்றுவாங்க. கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த எவ்வீர்ன்ற மனுஷன் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு சோதனையே அவனுக்கு மிக வேதனையாக வந்து விட்டது. ஒருவேளை பல பேர் பல காரியங்களை சொல்லி அவனை வேதனைப்படுத்திருக்கலாம். ஆனாலும் பாருங்க, அவன் வேதனை அவனுக்கு தான் தெரியும். அவன் இயேசு தேடி வந்து அவரை கண்ட உடனே அவர் பாதத்துல விழுந்துட்டாங்க. அவர் பாதத்துல விழுந்துட்டான். அவர் பாதத்துல என்ன பண்ணிட்டான்? அம்மா நல்லா கவனிங்க, இயேசுவின் பாதத்துல விழுந்தவங்க வெட்கப்பட்டு போனதே கிடையாது. இயேசுவின் பாதத்துல விழுந்தவங்க வெட்கப்பட்டு போனதே கிடையாது. அவன் எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் துரோகியா இருந்தாலும் அவன் இயேசு கண்ட பாதத்துல விழுந்தான்னு வச்சுங்களேன், இயேசு மனதுருகம் தெய்வங்க. இயேசு மனதுருகம் தெய்வம். நேற்று இதுல ஒரு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அவங்க வந்து விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிறாங்க. அவங்க ஃபோன் பண்ணாங்க, ஐயா ஃபோன் பண்ணாங்க, நான் ஜாம் பண்ணி விட்டேன். ரெண்டாவது முறை என்கிட்ட ஃபோன் பண்ணி ஜாம் பண்ணாங்க. அவங்க நான் ஜாம் பண்ணி ஏதாவது இது இருக்குது அது இருக்குது சொல்லுவேன்னு சொல்லி ஃபோன் பண்ணாங்க. அல்லேலூயா. அது இருக்குது சொல்லி தேவன் வெளிப்படுத்தாத சொல்ல முடியும், தேவன் வெளிப்படுத்தாத எதுவுமே சொல்ல முடியாது. ஆனால் சில பேர் என்கிட்ட நான் இது மாதிரி ஜாம் பண்ண வரும்போது எனக்கு அந்த வேலை என்ன சொல்லணும்னு தெரியாது, எனக்கும் தெரியாது, நானும் திகைத்து கொண்டு இருப்பேன். ஆனால் அவங்க பேச 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 ஆண்டவங்களுக்கு கொடுக்க ஆலோசனை வார்த்தை கொடுப்பார், அல்லது அவங்க ஜபிக்கும் போது சில காரியம் அந்த வார்த்தை கொடுப்பார். அல்லேலூயா. அல்லது ஜபித்த பிறகு அந்த வார்த்தை கொடுப்பார், அல்லது ஜாம் பண்ண ஒண்ணுமே ஆண்ட காட்ட மாட்டேன் சொல்ல மாட்டேன் அமைதியா இருப்பாரு, சில நாள் கழிச்சு சொல்லுவார் அவங்களை குறித்து. அல்லேலூயா. நேற்று தினத்துல அந்த அம்மா எனக்கு ஃபோன் பண்ண, ஐயா எனக்கு ஒரே ஒரு பையன் இருக்கிறான், அவன் வந்து 32 வயசு கிட்ட ஆகுது, ஒரு வேலைக்கு போக மாட்டான், பீடியா புடிச்சு போடுறான், டீ குடிச்சு நிற்கிறான், என்ன தூங்க மாட்டான், நானும் போவாத ஹாஸ்பிட்டல் கிடையாது, எவ்வளோ ஹாஸ்பிட்டல் போயிட்டேன், டாக்டர் சொல்லி மாத்திரம் கொடுத்து பார்த்தாங்க, மிஞ்சி போனா 2 hour தூங்குவான், அப்படியே ஏஞ்சிப்பான், அப்படியே ஒல்லாவான், சுத்துவான், ஒன்னே பண்ண மாட்டான், ஒரு வேலை செய்ய மாட்டான், ஃபேண்ட் கழண்டு விட அதுவும் அவனுக்கு தெரியாது,
டேய் என்னடா என்ன அடிக்க வரான், திட்ட வரான், என்ன ஒரு வேலைக்கு போக மாட்டான், நான் சத்துணவுல பால்வாடியில் வேலை செய்யறேன் ஐயா, இன்னும் 2 வருஷம் 6 மாசம் வேலை ரிட்டர் ஆக போகுது, எனக்கு அப்புறம் என்ன பண்றது தெரியல, எனக்கு இந்த பையன் இப்படி இருக்கிறான், ஒரு சுயநினைவு இல்லாம இப்படி இருக்கிறான் ஐயா, தூங்க மாட்டான், நைட்ல தனியா பேசிக்கிறான், வேற அவங்க ஹாஸ்பிட்டலாம் போய் பார்த்தலாம், மாத்திரை கொடுத்துருக்காங்க, மழைநாள பாதிக்கப்பட்ட மாத்திரை, அதுவும் செட் ஆகல, டாக்டர் மட்டும் வேற மாத்திரை மாத்தி கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஒரு 2 வருஷம் தூக்கிக்கிறோம், அதுவும் செட் ஆகல. அப்ப டாக்டர் மாத்திரை சொன்னாலாம், இந்த மாத்திரைக்கு குணமா இருக்கணும், கொடுத்த நாங்க மாத்திரைக்கு குணமா, ஏன் குணமாகல, ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்ப தெரிஞ்சு இந்த பாசு அந்த பாசு எல்லாரும் கொண்டு போறாங்க, தாயாச்சே இந்த பிள்ளை மேல நடக்குது, யார் பார்த்து அமைதியாக இருப்பாங்க? அல்லேலூயா. தன் பிள்ளை எவ்வளவு பெரியாது துரோகி என்ன பண்ண மோசமா இருந்தாலும் எந்த தாய் தகப்பனும் விட மாட்டாங்க. ஆனா இந்த அம்மா அந்த 32 வயசு இந்த ஜபம் அந்த ஜபம் அங்க எங்க விடுதலை கிடைக்குமான்னு சொல்றாங்க. ஐயா எல்லா ஜபத்தையும் பண்ணி பார்த்துட்டேன்றாங்க. அம்மா நீ காலேஜ் ஜபம் பண்றியா? காலையில 4 மணி ஜபம் பண்றியா? பைபிள் வாசிக்கிறியா? நான் பைபிள் 2 முறை முடிச்சிட்டேன் ஐயா, இன்னும் தொடர்ந்து வாசிக்கிறியா நான்ன்றாங்க. எல்லாமே கரெக்ட். ஆனா பாருங்க விடுதலை இல்ல. என்ன இல்ல? விடுதலை இல்ல. இப்ப யாரு குற்றம் சொல்றது? யார்கிட்ட போய் சொல்றது? இந்த அம்மா மேல குற்றம் சாட்ட முடியுமா? எல்லாம் அவங்க ஜபத்தை குறை சொல்ல முடியுமா? இல்ல டாக்டர் மருந்து மாத்தி குறை சொல்ல முடியுமா? எல்லாமே ஃபெயில் ஆச்சு, திகைத்து நிற்கிறாங்க. எனக்கு இப்ப என்ன பதில் சொல்லணும்னு தெரியல. அப்ப இந்த செய்தி ஞாபகம் வந்தது. அல்லேலூயா. அதுக்கப்புறம் நான் சொன்னேம்மா, எனக்கு கூட என் வாழ்க்கையில கூட சில வேலை எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது, என்ன செய்யறதுனே தெரியாது. நான் இவ்வளவு ஜபிக்கிறேன், பைபிள் வாசிக்கிறேன், ஊழியர் செய்றேன், சில எனக்கே தெரியாதம்மா. நான் ஒண்ணு செய்வேன், அப்போ ஏசுவின் பாதத்துல சாஷ்டாங்கமா நான் விழுந்துருவோமா. சாஷ்டாங்கம் என்ன தெரியுமா? என்ன தெரியா? அதை விழுந்து கிடக்கிறது. ஆமாமா, ஏசுவின் பாதத்துல ஜாம் பண்ணி முடிச்சுட்டு கடைசியா சாஷ்டாங்கமா விழுந்துரு, கையை உயர்த்து, ஏசப்பா எனக்கு உங்ககிட்ட யாரும் இல்லை, எனக்கு என்ன பண்ண தெரியல அப்படி சொல்லுமான்னு. டக்குன்னு இந்த வார்த்தை ஆண்டவங்க சொல்ல விடுச்சு. இந்த ஜபம் நீ பண்ணிக்கிறேன்னு கேட்டேன். இல்லையாடுறாங்க, இந்த ஜபத்தை பண்ணிப்பார். என்ன நானும் இதை செய்து நான் மேல வந்திருக்கிறேன், நிறைய காரியத்துல விடுதலை பெற்றுக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ஒரு துன்பம், எனக்கு ஒரு துயரம் வரும்போது என் கண்ணீரை துடைக்கவோ சேச விட்டு நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல ஒருத்தரும் கிடையாது. ஆனா இயேசு பாதத்துல தான் நான் விழுவேன், சாஸ்திரம் விழுந்துக்கிறதுமா. இந்த ஜபத்தை கேளு. நான் சொன்னேன், அம்மா உங்க பையன் ஜபத்தை நடத்தும் போது உங்க பையனை கூட்டு வரணும், நீ மட்டும் வந்தா போதும். என்ன சொல்லு? நான் மட்டும் வந்த போதும்? ஆமா, நான் ஜப நடத்த நீ மட்டும் வா, பிள்ளை வீட்டுல விட்டு வா அப்படிதான் சொன்னேன். எவி தன்னுடைய மகளை கூட்டிட்டு வர லேசா பண்ண, அவன் வந்து ஜெபம் பண்ணான். அல்லேலூயா. வேலைக்கார் 100க்கு அதிபதி வேலைக்காரன் கூட்டு வரல, அவன் வந்து ஏசுல விழுந்து கிடந்தான். அல்லேலூயா. நீ வந்து விழுந்து கிடமா, தினந்தோறும் காலைல தேவ சமூகத்துல நீ சாஷ்டாங்கமா விழுந்து, ஏசப்பா எனக்கு உண்மை விட்டா யாரும் இல்லைன்னு சொல்லு. யோசேப்பு அப்படிதான் சொன்னாரு, நாங்க என்ன செய்வதுன்னு தெரியல ஆண்டவரே, நாங்க திகைத்திருக்கோம்னு சொன்னாரு. ஆண்டவர் அவருக்கு அற்புதம் செய்தாரு. ஆசா சொல்றாரு, ஆண்டவரே இந்த திரளான கூட்டத்துக்கு முன்னாடி நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, என்ன செய்வது தெரியவில்லைன்னு சொல்றாரு. ஆண்டவங்க யுத்தம் செய்த அற்புதம் செய்தாரு. நீங்களும் அதிகாலை எழுந்து ஜாம் பண்ணி முடிச்சுட்டு அந்த முடிவு சொல்ல காலில் விழுந்து சாஷ்டாங்கமா விழுந்து, ஏசப்பா என் பிள்ளைய காப்பாத்துங்க, எனக்கு என்ன செய்ய தெரியலப்பா சொல்லுங்கப்பான்னு சொன்னேன். அந்த வார்த்தை அவங்களை அப்படியே அமைதிப்படுத்துச்சு, அவங்களை ஆறுதல் படுத்துச்சு. அல்லேலூயா. சரியா நான் செய்யறேன் அப்படின்னாங்க. இந்த வார்த்தை தான் அவங்களுக்கு தீர்க்க தரிசனமா போய் அமைந்தது. அல்லேலூயா. இங்க பாருங்க, எபீர் என்கிற இந்த மனுஷன் இப்ப தான் மகள் மரண அவஸ்தைப்படுகிறதை கண்டு என்னென்னமோ ஒரு செய்து பார்த்திருக்கலாம், பட் ஒண்ணுமே அங்க நடக்கல. ஆனா இயேசுவை வந்து பார்த்து அவர் பாதத்துல விழுந்துட்டாங்க. அல்லேலூயா. இயேசுவின் பாதத்துல விழுந்துட்டான். இந்த வார்த்தை கேட்டு நீங்க கூட உங்க வாழ்க்கையில எதெல்லாம் சோதனையா வேதனையா அது மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குது, உங்களால செய்யவே முடியலையோ, இயேசுவின் பாதத்துல விழுந்துருங்க. இயேசுவின் பாதத்துல விழுந்துருங்க. யாரும் இல்லாத நேரத்துல வீட்டுக்குள்ள ஜாம் பண்ணி கவு சாத்திட்டு ஜாம் பண்ணும்போது சாஸ்தாங்கமா, ஏசப்பா எனக்கு பலம் இல்ல ஆண்டவரே, என் பிள்ளையை காப்பாத்துங்க, என் பிரச்சனை காப்பாத்துங்க, என்னை விடுவீங்க சொல்லி பாருங்களேன். அல்லேலூயா. நான் அப்படிதான் சொல்ல விழுந்து சொல்லுவானே, வானம் உடைய சிங்காசனம், பூமி உடைய பாதப்படி, உடைய பாதப்படி பிடிச்சுனா கெஞ்சி கேட்கிறப்பா சொல்லி சாஸ்தாங்கமா விழுந்து அவர் பார்த்து என் கையில இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு நான் அப்படியே ஜாம் பண்ணுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு அந்த காரியத்துல எனக்கு அற்புதம் செய்வார். ஆமென். எல்லாரும் கண்கள் நோக்கமா இருக்கும், அடுத்து யோபுக்கு என்ன நடக்கும் சொல்லி. அங்க ஒண்ணுமே நடக்காது, தேவன் அற்புதமாய் நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அன்பு தேவ பிள்ளை, இந்த பக்தன் இப்படிதான் பாருங்க, அவர் பாதத்துல விழுந்தாங்க. ஜெபிக்கிற மனுஷன், ஜபாலயத்துல மனுஷன், செல்வாக்கு மிக்கவன், அநேகரால் மதிக்கக்கூடிய மனுஷன், அதெல்லாம் பார்க்கல. என் பிள்ளை பழைக்கணும், இயேசு பாதத்துல விழுந்துட்டான், அவரால் தான் முடியும் சொல்லி அவன் விழுந்துட்டாங்க. அவர் பாதத்துல விழுந்துட்டான். அல்லேலூயா. நாமும் கூட கௌரவம் பார்க்காம வெக்கம் பார்க்காம இயேசு பார்த்து, ஏசப்பா தானே, நம்ம அப்பா தானே, நம்மளை காப்பாத்து தானே, நம்மளை காப்பாற்ற தெய்வம் தானே,
விழுந்து கிடக்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, செல்வாக்கு மிக்க ஒரு மனிதன், அநேகரால மதிக்கக்கூடிய ஒரு மனிதன், ஜெபாலய தலைவர் போஸ்டிங்ல இருக்கான். ஆனாலும் இயேசுவின் பாதத்துல அவன் விழுந்தான். நடந்த காரணம் சொல்றான், விண்ணப்பத்தை சொல்றான். என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள். 23ஆம் வசனம். அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்போது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டானா. என்ன பண்ணாங்க? மிகவும் நல்ல பாத்துல விழுந்தான் முதல்ல. இப்ப அடுத்தது மிகவும் வேண்டிக் கொண்டான். அவன் இயேசு பாத்துல விழணும், அவரை வேண்டிக் கொள்ளணும். அல்லேலூயா. இவன் இயேசு பாத்துல விழுந்து அவன் வேண்டிக் கொண்டாங்க. நீங்க கை வச்சா போதும், என் பிள்ளை பழிச்சிருவா. நீங்க கை வச்சா போதும், என் பிள்ளை பழிச்சிருவா. எந்த அளவுக்கு விசுவாசம் பார்த்தீங்களா? அல்லேலூயா. வைங்க ஆண்டவர் சொல்லும்போது 24ஆம் வசனம் வாசிங்க பாப்போம். அவர் அவனோடே கூட போனார். சொல்லுங்க பாப்போம் அந்த வசனத்தை சொல்லுங்க. அவர் அவனோடே போனார். எல்லாம் சொல்லுங்க. அவர் அவனோடு கூட போனார். இந்த வசனம் மட்டும் பாருங்க. ஏசாமி கிட்ட நிறைய பேர் சுகம் கேட்டு வந்தாங்க, நிறைய காலத்து விடுதலை கேட்டு வந்தாங்க. ஏசு அவங்களோட உரையாடினாரு, அவங்களோட பேசினாரு. கானானிய ஸ்திரீகள் பேசும்போது அங்க ஒரு பெரிய உரையாடல் நடக்குது. அல்லேலூயா. அங்க இயேசு கிட்ட வந்து சுகம் அத்தனை விட ஆண்டு பேசினாரு. ஆனா இந்த ஜெபாலயத்துல எதுவும் பேசலங்க. அவன் இயேசு பாத்திர விழுந்த உடனே, அவரை வேண்டிக் கொண்ட உடனே இயேசு அவனோட கூட என்ன பண்ணறான்? போனாராம். ஒரு வார்த்தை பேசல, அமைதியா போயிட்டாரு. அங்க வேற என்ன பேசுகிறார பாருங்க, எதுவும் பேசலையே. அவனோட கூட போனாரா, ஒரு வார்த்தை பேசலங்க. காரணம் என்ன தெரியுமா? காரணம் என்ன தெரியுங்களா? அவன் யாரு? ஜெபாலய தலைவனா? ஜெபிக்கிறவன். ஜெபிக்கிறோட ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறவர். தெரிந்து கொள்ளுங்க, ஜெபிக்கிறோட ஜெபத்தை கேட்கிறவர். அல்லேலூயா. ஜெபத்துக்கு தேவன் மனம் இருங்க. அதுதான் ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. ஜோமனா இயேசு டைம் வந்து நின்றாரு. ஜோமனா இயேசு வந்துருவாருங்க. தெரியுமா உங்களுக்கு? எதுக்கு ஜோமன் சொல்றோம்? ஜோமன் எனக்கு அரிசி வாங்கி கொடுத்துருப்போம் சொல்றோம் நாங்க. எதுக்கு ஜோமன் சொல்றோம்? ஜோமனா இயேசு வருவார் வீட்டுக்கு. வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தெய்வம் உன் வீட்டுக்குள்ள வரும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஏசாமி வீட்டுக்குள்ள வருவாருங்க. ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. இவன் ஜெபம் பண்ணாங்க, அவர் பாத்துல விழுந்தான். அல்லேலூயா. ஜெபிக்கிறவனுக்கு ஆண்டவர் இறங்கி வருவாருங்க. ஜெபிக்கிற போது இயேசு இறங்கி வருகிறார். ஏன்னா அவர் ஜெபத்தை கேட்கிறவர். அல்லேலூயா. ஜெபத்துக்கு சொந்தக்காரர். அல்லேலூயா. பாருங்க, அவன் அது மாத்திரம் இல்ல, அவன் ஜெபம் பண்றதுக்கு மாத்திரம் இயேசு கூட போலங்க. அவன் இயேசுவின் பாதத்துல விழுந்தான். அல்லேலூயா. சில வேளை நம்ம காலையில யாரும் விழும், நமக்கு என்ன எப்படி இருக்கும்? சில பேர் நம்ம காலில் விழு எப்படி இருக்கு நமக்கு? வீடு நான் தான் பெரிய விடணுமா? என்ன பண்ணுவோம்? நம்மளுக்கு ஒரு அச்சம் வரல. ஐயோ பாபா இரு என்ன இதெல்லாம் பண்ற? நான் வந்து சேலத்துல ஜெபம் நடத்தி கொண்டு இருந்தேன். ஒரு அம்மா வந்தாங்க, அவங்க நல்லா மங்களகரமா அழகா வந்தாங்க. ஜாமியா காத்துல கும்புறோம். ஐயோ எனக்கு பக்குனு வாரி போட்டுச்சு. அம்மா ஞாபகம் கூடிய அம்மா, நீ கொஞ்சம் தூரம் இருக்குன்னு சொன்னேன். ஐயோ நான் கடவுள், நான் வேலைக்காரன், நான் கடவுளுடைய நான் வேலைக்காரன். நமக்கு அந்த ஒரு என்ன ஒரு அச்சம், நமக்கு ஒரு பயம் நமக்கு வருது. பாருங்க, தெய்வத்தின் காலில் விழுந்த உடனே ஆண்டவரால் எதுவுமே பேச முடியலங்க. ஆண்டு காலில் விழுந்த உடனே ஆண்டவர் பார்த்தாரு, அவன் வேதனையை பார்த்தாருங்க. அல்லேலூயா. அவன் வேதனையை பார்த்தாரு. தான் ஒரே மகளுக்காக அவன் துடிக்கிறான், ஒரே மகளுக்காக அவன் அவஸ்தைப்படுறான். அந்த நிலையை புரிந்து கொண்டார். அந்த நிலையை அவர் புரிந்து கொண்டாருங்க. அந்த வேதனை புரிந்து கொண்டார். நம்முடைய வேதனை புரிந்து கொள்ள ஒரே தேவன் இயேசு ஒருவர் தான். அல்லேலூயா. வேற யாரும் புரிந்து கொள்ள முடியாது. அல்லேலூயா. பெத்த பிள்ளைங்களால புரிந்து கொள்ள முடியாது, கூட இருக்கிறனாலும் புரிந்து கொள்ள முடியாது. எவ்வளவுதான் என்னதான் பண்ண புரிந்து கொள்ள முடியாது. அந்த வேதனை அது இயேசு ஒருவருக்கு மாத்திரம் தான் தெரியும். ஆமென் சொல்லுங்களேன். அவன் பாதத்தை விழுந்ததை இயேசு பார்த்தாருங்க. புரிஞ்சுக்கினார். ஒரு வார்த்தையும் பேசல. பிள்ளையை காப்பாத்தும் சொல்லி அவர் ஆசைப்பட்டு, அவன் ஆசைப்படுற அறிந்து கொண்டாரு. அடுத்தது அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். மிகவும் கெஞ்சான், அப்படியே வேண்டிக் கொண்டான். இப்ப ஆண்டு ஒரு வார்த்தை பேசல, சைலண்டா அவனோட கூட போறாருங்க. சைலண்டா போற. அல்லேலூயா. அம்மா நல்லா கவனிங்க. நீங்க ஜெபம் பண்ணி அவர் பாதத்துல விழுந்து நீங்க வேண்டிக் கொண்டா இயேசு எல்லாம் உங்களுக்கு செய்வார். அல்லேலூயா. உங்களோடு கூட வருவாருங்க. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய் கர்த்தர் உன்னோடு கூட போகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு அதான் ஜெபிங்க அடிக்கடி சொல்லி கொண்டிருக்கிறோம். எதுக்கு ஜெபம் பண்ணாலும் யாராவது வந்து சொல்றோம் தெரியும், நீ டிமி கொடுப்பேன்னு சொல்லி. எது காலையில போன் பண்றோம் தெரியும், தூக்கிடுன்னு சொல்லி.
அல்லேலூயா, அல்லேலூயா. புள்ள பெத்தவங்களுக்கு தான் புள்ளோட அருமை என்னன்னு தெரியும். எனக்கு தெரியாது எங்க ஆளுங்களை பத்தி. அல்லேலூயா, கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். காரணம் என்ன தெரியுமா? இயேசுவும் கூட வரணும். அதுதான், வேற ஒண்ணே இல்லை. எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை நான் கரெக்டா செய்யணும். உன்னை இயேசு ஒன்னாய்க்கணும், உன்னை இயேசு ஐக்கியமாய்க்கணும், உன் கூட பிசாசு இயேசு இருக்கணும். அல்லேலூயா. அதுதான் ஜெபிங்க 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 சொல்றோம். பாருங்க, இவ்வளவு பேர் மனுஷங்க ஒரு சோதனை வந்துச்சுங்க. நாம செல்வாக்கு மிக்கவரும் கிடையாது, அநேகரால மதிக்கக்கூடிய ஆளே இல்லை. நம்ம 4 பேர் காகிதம் தூக்குது நம்மள பார்த்து 4 பேர் யாரும் நம்ம செலுத்திட்டு அவளே இல்லை. கர்த்தர் நமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆனா பாருங்க, செல்வாக்கு மிக்க மனுஷன், ஒரு ஜபாலே தலைவன், ஜபிக்கிறவன், அவனை குறித்து அவன் பேருக்கு அர்த்தம் சொல்லுகிறது வாழ்பவன் அல்லது இருப்பவர் என்று சொல்லப்பட்டிருக்குது. அந்த மனுஷன் வேண்டிக் கொண்டான், இயேசு அவனோடு கூட போனாருங்க. இயேசு அவனோடு கூட போனார். உங்களோடு கூட இயேசு வரணும். நீங்க ஜெபம் பண்ணா இயேசு வருவார். நீ ஜெபம் பண்ணா இயேசு உங்க கூட இருப்பார். நீ ஜெபம் பண்ணா இயேசு உன்னோடு கூட வருவார், போவார், இருப்பார். அல்லேலூயா. நான் ஒரு காரியம் நினைச்சு கலங்கி அப்படியே போய் கொண்டிருக்கிறேன். எனக்கு போறமே ஆண்டவரே, இது என்ன நடக்கும் எப்படின்னு சொல்லி ஒரு ஆட்டோ எனக்கு முன்னாடி வந்து போகுது. அந்த ஆட்டோல ஒரு வசனம், உன் கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போகிறவர். 2வது வார்த்தை, அவர் உன்னோடு கூட இருப்பார். 3வது வார்த்தை, கலங்கவும் பயப்பட வேண்டாம். அட அப்பா, எனக்கு அந்த வார்த்தை கேட்டவனும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அல்லேலூயா. எனக்கு பதில் வந்துடுச்சு. நான் சந்தோஷமா போனேன். காரியம் ஜெயமாய் முடிந்தது. ஆமென் சொல்லுங்களேன். என் அன்பு தேவ பிள்ளைகளை, ஜெபிக்கிறவங்களோட ஆண்டவர் பேசுவாங்க, ஜெபிக்கிறவங்களோட ஆண்டவர் இருப்பார், ஜெபிக்கிறவங்களோட ஆண்டவர் போவார், வருவார், இருப்பார், பாதுகாப்பார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பாருங்க, அவனோடு கூட போனாரு. 35வது வசனத்தை வாசிப்போமானால் நல்லா பாருங்க. அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெபாலயத்தினுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள், இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்தி என்றார்கள். பாருங்களேன், வந்து கொண்டிருக்கும் போது பொண்ணு இறந்து போச்சுங்க. இப்ப இந்த செய்தி கேட்டவனே அவனுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? மிகப்பெரிய அதிர்ச்சி, மிகப்பெரிய அதிர்ச்சி. எதுக்காக போராடினானோ, எதுக்காக வந்தானோ, இப்ப அந்த காரியம் மிகப்பெரிய அதிர்ச்சி. உன் பொண்ணு மறிச்சிட்டான்னு சொன்ன உடனே பாருங்க 36 வருஷம் ஆண்டு சொல்றாரு, அவர்கள் சொன்ன வார்த்தையே யார் கேட்டுதான்? ஒர்னலி கேட்டாரா? எவீர் கேட்டானோ இல்லையோ என்னவோ, இயேசு கேட்டாராம். யாருங்க? இயேசு கேட்டாராங்க. அல்லேலூயா. அம்மா நல்லா கவனிங்க. உன்னை பயமுறுத்துற வார்த்தைகள், உன்னை அதிர்ச்சாக்குகிற வார்த்தைகள், உன்னை வேதனைப்பட்ட வார்த்தைகள் உன் காதுக்கு மாத்திரம் இல்ல, இயேசு காதுக்கும் கேட்கும். ஞாபகம், ஏன்னா நீ ஜெபிக்கிறவன், நீ ஜெபிக்கிறவன். அல்லேலூயா. உனக்கு வேதனை உண்டாக்குற வார்த்தைகள், பயமுறுத்துற வார்த்தைகள், இதெல்லாம் இயேசுக்கும் கேட்கும். அல்லேலூயா. பாருங்க, இயேசு கேட்ட உடனே ஜெபாலயத்தை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவன் ஆண்டு சொன்னார். அல்லேலூயா. ஆண்டு சொல்ல, பயப்படாத. எங்க இப்ப இந்த மாதிரி வார்த்தை முடிஞ்சு போச்சு. இப்ப இந்த ஆண்டு சொல்ற, பயப்படாத, விசுவாசம் உள்ளவன் ஆண்டு சொல்றாருங்க. இப்ப இந்த வார்த்தை இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். முடிஞ்சு போச்சு நினைக்கூடாது. அல்லேலூயா. ஏன்னா கூட இருக்கிறது யாரு? யார் வரா என் கூட? ஆமாங்க, சில விஷயம் எனக்கு அப்படித்தான் முடிஞ்சு போச்சுன்னு நினைப்பேன் நான். முடிஞ்சிச்சு. ஆனா ட்ரை பண்ணும்போது அது உயிர் பெறும். அல்லேலூயா. அது வல்லமை கொள்ளும். சில பேர் கேட்பாங்க, எப்படி நடந்துடுவாங்க? எனக்கு தெரியாது, ஜாம் பண்ண ஏசப்பா ஆய்க்க சேர்த்தாப்தான் சொல்லுவேன். அல்லேலூயா. பாருங்க, இப்ப ஆண்டு சொல்றாரு விசுவாசம் சொல்லி ஆண்டு என்ன பண்ண, பேதுரியும் யாக்கோபையும் அவன் சகோதரன் யோவானையும் தவிர வேறு தம்மோடு கூட வருவதற்கு இடம் கொடாமல் ஜெபாலயத்தினுடைய வீட்டிலே வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, வந்துட்டாங்க, சில காரியெல்லாம் அங்க நடக்குது. இருந்தாலும் பாருங்க, ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அந்த வீட்டுக்குள்ள அவர் போறாருங்க. 41 வசனம், பிள்ளையின் கையை பிடித்து தலி தாகுமி என்றார். அதற்கு சிறுபெண்ணே எழுந்து என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமா. உடனே சிறுபெண் எழுந்து நடந்தால், அவள் 12 வயது உள்ளவளாய் இருந்தால். அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரம்மை படைந்தார்கள். அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நாம ஏன் ஜெபிக்கிறோம் சொல்ற தெரியுமா? நம்ம ஜெபிக்க 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 ஆண்டு கூட இருப்பாரு. ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டு கூட வருவாரு. சில வேளை முடிந்து போன காரியத்தும் ஜெபிக்கிற நமக்காகவே அது ஆண்டவர் எழுப்புவாருங்க. அல்லேலூயா. ஜெபிக்கிற நமக்காகவே அது உயிரடைய செய்வார். காரணம், என் பிள்ளை ஜெபம் ஒரு நாள் ஃபெயில் ஆக கூடாது. அதான் நான் சொன்னேன், ஜெபிக்கிறவர்கள் ஜெயம் பெறுவார்கள். ஜெபிக்கிற ஒருபோதும் தோற்று போன சரித்திரம் இல்லை. ஜெபிக்கிற ஒருபோது சந்ததி அழிந்து போன சரித்திரமே இல்லை. பாருங்க, இவன் ஜெபித்தான், ஆண்டவர் வீட்டுக்கு வந்துட்டாரு. மரித்து போன சிறு பெண்ணு அவர் கையை பிடிச்சு எழுப்புறாரு. அவள் 12 வயதுள்ள இருந்தாலாம். அவள் எழுந்துட்டா. அவள் எழுந்து என்ன பண்ணாலாம்? நடந்தாலாம். எழுந்து
நடந்தாலும். அல்லேலூயா. எங்க எழுந்தாலும் ரெண்டு வார்த்தை விட்டுருக்கலாமே, ஏன் நடந்தாண்ட வார்த்தை இருக்குது? நல்ல பேர் சில பேர் உயிர் வந்துடும், ஆனா என்ன இருக்காது? பலன் இருக்காது, பலன் இருக்காது. ஆண்ட பலனையும் கொடுத்து இப்ப நடக்க ஆக்டிவ் பண்ண பாக்குறா, நல்ல ஆக்டிவா பாரு. இப்போ அவன் நடக்கிறா, வீட்டுக்கு நடக்கிறா. அல்லேலூயா. நடந்த காரணம் கடைசி வாக்கியம் பாருங்க, 42வது வசனத்துல அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தாங்களாம். என்னங்க? அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். யாரு யாரு யாரு? அப்பா அம்மா. அது அப்பா யாரு? எவீர். எவீர் யாரு? ஜபாலே தலைவன், ஜபிக்கிறவன். பாருங்க, அவனே ஆச்சரியப்பட்டான். அந்த வார்த்தை சொல்லுது, அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தாலாம். அப்படின்னு அப்படியே பயங்கரமா ஆச்சரியம் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னு சொல்லி, ஒரு காலம் போல் நடக்கலைன்னு சொல்லி. அல்லேலூயா. அதுதான் உங்களை பார்த்து சொல்றேன், ஜபிங்க ஜபிங்க ஜபிங்க. ஜபிக்கும் போது ஆண்டவங்க வாழ்க்கையில மிகுந்த ஆச்சரியமும் பிரமிப்பும் உண்டு பண்ணுவாருங்க. தெரியுமா உங்களுக்கு? ஆண்டவர் என்ன பண்ணுவார்? ஆண்டவங்களை பிரமிப்பும் ஆச்சரியம் பிரமிப்பு உண்டு பண்ணுவார். உங்க வாழ்க்கையில ஆச்சரியமும் பிரமிப்பும் உண்டாகுன்னா ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. வேலை முடிச்சு போட்டு உட்காந்து அப்படியே கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுங்க. நடக்கடிக்கும் போது ஜெபம் பண்ணுங்க. ஆமென். அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளை பாருங்க, அந்த வீட்டுல ஒரு ஆச்சரியமும் பிரமிப்பும் உண்டாகுதுங்க. நீங்க ஜெபிப்பீர்கள் சொன்னா உங்க வாழ்க்கையில ஆண்டவர் ஆச்சரியத்தையும் பிரமிப்பும் அவர் உண்டு பண்ணுவார். அதுதான் தலைப்பு, ஜெபிக்கிறவர்கள் ஜெயம் பெறுவார்கள். எவ்வீர் ஜெபிக்கிறவன் ஜெயம் பெற்றான். எப்படிப்பட்ட ஜெயம் அவனுக்கு கிடைத்தது? ஆச்சரியமும் பிரமிப்பும் உண்டமான ஜெயம் கிடைத்தது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்ப இது மாதிரி சர்வீஸ் வந்து இருக்கிறாங்க. இப்போ நான் இப்போ அவங்க நிலம் வந்து ஒரு சின்ன வீடு அவங்க கர்த்தர் கொடுத்துக்கிறாரு. இப்போ அவங்களுக்கு கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். ஆனா இப்போ அப்படியே ஒரு பிளாட்ல போட்டு எப்படி இருக்கும்? இப்போ நிறைய வீட்டை வேலை செய்யறாங்க. ஒரு யாரோ கூப்பிட்டு இப்போ சேடா மூலமா அந்த பிளாட் வச்சுக்கோ, நேரத்துல கடல் பேச வச்சுக்க சொன்னா எப்படி இருக்கும்? அது அவங்களுக்கு எப்படி இருக்கும்? முதல்ல அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆச்சரியமும் பிரமிப்புமா இருக்கும். எப்படிங்க? ஆச்சரியமும் பிரமிப்புமா இருக்கும். கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். இதுல சொல்லும் போது இதெல்லாம் நடக்கும்போது சாத்தியம் இல்லாத ஒரு காரியம் தான், ஆனா விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம இந்த ஓரமா இந்த சின்ன அறையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். நாளைக்கு கர்த்தர் நம்மள பிரமிப்பும் ஆச்சரியமான இயேசு ரூம்ல உட்கார வைப்பாரு. யாருக்கு தெரியும்? அல்லேலூயா. ஒரு காலத்துல நினைப்போம், அடுத்த ஒரு விசுவாசத்தை சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? நாங்க ஒரு காலத்துல சின்ன ஒரு கோழி குண்டு போல இருக்கிற ஒரு இடத்துல நாங்க உட்கார்ந்து ஆராய்த்து கொண்டிருந்தோம். இன்னைக்கு ஆண்டவர் இன்னைக்கு நாங்க நினைச்சே பார்க்கல. இன்னைக்கு எங்க சபை ஆச்சரியமும் பிரமிப்புமா இருக்கிறது. அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இது இயேசுவால மாத்திரம் தான் முடியும். அதான் சொல்றேன், ஜெபம் பண்ணுங்க, ஜெயம் பெறுவீங்க. ஜெபிக்கிறவர்கள் ஜெயம் பெறுவாங்க. எல்லாமே முடிந்து போனது எவ்வீர் வாழ்க்கையில, ஆனா ஆண்டவர் அவன் வாழ்க்கையில ஆச்சரியமும் ஜெயமும் தந்தார். எவ்வீர் சொன்னா இருப்பவர் வாழ்பவர். அல்லேலூயா. அப்போ இருப்பவர் வாழ்பவரை ஆண்டவர் அழித்து விடுவாரா? அழித்துடுவாரா? ஜெபிக்கிறவங்க அழிந்து போக மாட்டாங்க, அவங்க சந்ததி அழியாது. இயேசுவின் பாதத்துல விழுந்தவங்க ஆண்டவர் ஒருபோது கைவிட்டது இல்லை. அல்லேலூயா. ஆனா அன்பு தேவ பிள்ளை, இயேசுவின் பாதத்துல விழுந்து ஜெபம் பண்ணுங்க, ஜெபத்தை விட்டுறாதீங்க. ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவர் உங்க வாழ்க்கையில மாபெரும் ஜெயம் தருவார். இந்த வார்த்தை மூலமா கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருப்பேன்னு சொன்னா எல்லாம் ஜெபிப்போமா? எல்லா கண்களும் மூடுமா? சொல்லுங்க, ஏசப்பா நான் தினந்தோறும் ஜெபிக்கணும் ஆண்டவரே. ஜெபத்தை நான் ஒரு நாளும் விடக்கூடாது, ஜபத்தை நான் ஒருபோதும் விடக்கூடாது. எல்லாம் சொல்லி கேளுங்களேன். இந்த எவ்வீர் ஜபிக்கிற ஒரு மனுஷனாக இருந்தோம். அவன் வாழ்க்கையில சோதனை வந்தது. அந்த சோதனை அவனுக்கு வேதனையா இருந்தது. ஆனாலும் அவன் கர்த்தரை நோக்கி ஜபித்தான். அவன் ஆச்சரியமும் பிரமிப்பு உண்டாகத்தக்க ஒரு ஜெயத்தை கர்த்தர் அவனுக்கு தந்தார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களோட வாழ்க்கையிலும் நீங்க ஜபிக்கும் போது நிச்சயமா நீங்க கேட்கிற காரியத்துல ஆண்டவர் உங்களுக்கு மாபெரும் ஜெயத்தை தந்து ஆண்டவர் உங்களை ஆச்சரியமும் பிரமிப்பும் உண்டான காரியங்களை செய்வார். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஏசப்பா இந்த வேலை கொடுத்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம்பா. இந்த நல்ல வார்த்தை கேட்டு நம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்கப்பா. நம்முடைய பிள்ளைகளை ஆஸ்வதிங்க ஏசப்பா. கர்த்தாவே, ஜப ஆவினால் நிரப்புங்கப்பா. ஜப சிந்தையை தாங்கப்பா. எப்போதும் ஜெபிக்கிற ஒரு பழக்கம், எப்போதும் ஜெபிக்கிற ஒரு எண்ணம், எப்போதும் ஜெபிக்கிற ஒரு உற்சாகத்தை இவங்களுக்கு தந்துருங்கப்பா. ஜெபிப்பதற்கான ஒரு சூழ்நிலையை இவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுங்கப்பா. மிக முக்கியம் அதிகாலையில் ஏசப்பா இவங்க எழுந்து ஜெபிக்கக்கூடிய ஏசப்பா இந்த ஜப அனுபவத்தை தாங்கப்பா. ஆவியானவருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். ஆவியானவரை பலப்படுத்துங்க. ஆவியானவரை ஜப சிந்தையை தந்துருங்க, ஜப எண்ணத்தை தந்துருங்க. ஜெபிக்கிற காரியத்தெல்லாம் ஜெயத்தை கொடுங்கப்பா, ஜெயத்தை கொடுங்கப்பா. அந்த ஆச்சரியமும் பிரமிப்பும்
உண்டாத்தக்க அற்புதங்கள் அதிசயங்களும் உங்க வாழ்க்கையில செய்து பலப்படுத்தி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தாவே, மாறாத உங்களுடைய கிருபை இந்த பிள்ளைகளோடு கூட இருக்கும்படியா ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.